கஜகஸ்தானில் வந்து நம்ம தமிழ் பாட்டில் ஒரு பாட்டு ஒன்று வருது. அது என்ன பாட்டு நானும் யோசித்து பார்க்குறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல பாட்டு தான். இங்கே பாருங்களேன், இந்த பில்டிங்கை பாருங்கள். இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸை வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிக்கிறாங்க போல் இருக்குங்க. பேசவே முடியல, ரொம்ப வாய் கொளருது பனி. அப்படியே இந்த மரத்தெல்லாம் பாருங்கள், மரத்தை பாருங்கள். இந்த சைடு வரும், ரோட் சைடெல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நடக்கவே முடியல, கால் வந்து வழுக்கிட்டு ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது. பார்த்து தான் நடக்கணும், தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. சிம் கார்டு வாங்க போயிட்டுருக்கோம். பக்காவாக இருக்குது. இந்த பனியில் அடிக்கிற வெயில், சூரிய உதயம் ஆகுது. இந்த இடமே அட்டகாசமாக இருக்குங்க. அங்கே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் போல் இருக்கு. இப்போ தான் சூரியன் வெளியில் தெரியுது. மணி 10 ஆக போகுது காலையில். கிறிஸ்மஸ் ட்ரீனா இங்கே தான் ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறேன். அப்படியே இந்த கிராஃபிக்ஸில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த இடம். மரத்துலலாம் இலையே இல்லை எதுலேயுமே. வந்த நாளே பெரிய சிக்கலில் மாட்டிடுறேன். ஒரு வெதரு கிளைமேட்டு எதையும் பார்க்காம ஷூ எடுத்துகிட்டு வராமல் ஜர்க்கின் எடுத்துகிட்டு வரல, அது வேறு விஷயம். காலையில் 6 மணிக்கு வந்து இறங்கணும் ஃப்ளைட்லேருந்து. அப்போ ஒன்றும் தெரில, மணி 7 ஆச்சு 8 ஆச்சு. சாதாரண குளிர்னாலே ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலான்னு பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கே வந்தால் தான் தெரியுது, பனி கட்டி பெய்கிற இடத்துல வந்து மாட்டினது பெரிய தப்பாக போச்சு. அப்படியே அந்த கால் கட்டை விரலில் இருக்க அந்த சதைக்கும் நகத்துக்கும் இடையில ஊசியால் குத்துற மாதிரி சல்லுன்னு ஏறுது. கொஞ்ச நேரம் அப்படியே நானும் பார்த்தேன், ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் போகிறோமா போய் உக்காந்துட்டேன் ஒரு கடைக்கு முன்னாடி. அப்புறம் வழியில் லோக்கலில் ஒருத்தர் பார்த்துட்டு, என்னப்பா முடியலையா அப்படின்னு சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி எமர்ஜென்சின்னு ஆம்புலன்ஸை வர வச்சு, அவங்க வந்து அந்த அனல் அடிக்கிற அந்த மிஷினில் காலை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் அப்படியே நார்மல் வந்தது. சுத்தமாக கான்ஷியஸே இல்லாத அளவுக்கு போயிட்டேன் நான். அப்புறம் அவங்க பிபி செக் பண்ணி ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்கன்னு சொல்லி தைரியம் கொடுத்து சரி பண்ணி விட்டு, மறுபடியும் அவங்களே என்னை கொண்டு வந்து அங்கே ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில், அதுக்கப்புறம் தான் ஒரு நார்மல் லெவலுக்கு வந்தேன். முதல்ல எங்கேயா இருந்தாலும் ஒரு ஷூவும் ஜர்க்கினும் வாங்கினான்ட்டு போய் அதுக்கப்புறம் தான் மெனக்கிட்டு ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஷூ ஒன்று வாங்கினோம். முட்டாள்தனமாக வந்தது பெரிய தப்பு தான். ரொம்ப சீரியஸாகவே ஆகிடுது அந்த டைமு. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ரூம்லேருந்து வெளில வந்து ஷூ வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், ஏர்போர்ட்டில் பார்த்த அந்த குஜராத்தி ஃப்ரெண்டு. அவர் பேர் தேவா. பக்கத்தில் நமன் சொல்லிட்டு அவரும் நம்மள மாதிரி ஒரு டூரிஸ்ட் தான், அங்கே வந்திருந்தாங்க. அவரை ஹாஸ்டலில் மீட் பண்ணோம். அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு, ரேட்லாம் ரொம்ப அதிகங்க அங்கே. ஒரு ஷூலாம் 4000 5000 நம்ம ஊர் பணத்துக்கே. இங்கேயே வாங்கிட்டு போகிறது தான் நல்லது. பகல் மணி 12 பாருங்க, தலையில் ஒன்று உழுது.
ஜாலியாக வந்து வெள்ளலாம் போட்டுருக்கு. டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப மதிக்கிறாங்க. ரூல்ஸ்னால ரூல்ஸ் தான். என்னால் பேச முடியல, வாய் ரொம்ப குளருது பனியில். ஏன் சொல்கிறேன்னா, நடந்து போகிறவங்களுக்கு தனியாக சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் வந்து ஆன் ஆனால் தான் வந்து இவங்க நடந்து போகிறவங்களே வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. வண்டி மட்டும்தான் போகுது. வண்டி போகும்போது நடக்கக்கூடாது, நடக்கும்போது வண்டி போகக்கூடாது. ரெண்டுத்துக்கும் தனித்தனி சிக்னல் வச்சுருக்காங்க. ஒரு 50 அடிக்கு ஒரு இடத்துல சிக்னல் இருந்துட்டு தாங்க இருக்குது. சிக்னல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கஜகஸ்தான் நாட்டு குழந்தைங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. ஹாய். ஹலோ. இதான் இங்கே அல்மாட்டியில் இருக்கிற பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே தான் போயிட்டு ஷூவும் ஜர்க்கின்னு எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறேன். கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், தாக்கு பிடிக்க முடியல. காய்கறி பாருங்க, கேரட்டும் பீட்ரூட்டும் கலந்த மாதிரி இருக்குது பெருசாக. வெங்காயத்தை பாருங்க, என்னோட ஒரு கை பெருசு இருக்குது இப்போ வெங்காயம். அப்படிங்க அப்பா, கையோட பெருசாலாம் இருக்கு. இது வந்து கிலோ 95. அப்படியே 5.5 வகுத்துக்க வேண்டியதான். ₹16 ₹17 பக்கம் வருது நம்ம ஊர் காசுக்கு. உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, அதே வெங்காயம் பெரிய பேக்கெட்டில் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் வந்து கிலோ 500. பச்சை கலர் ஆப்பிள் 600 கிலோ. 600 120 பக்கம் வருது. ஆமாம், கிலோ 120. ஆரஞ்சு சூப்பராக இருக்குது, தகுதான்னு பழம். தக்காளி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது அந்த பெரிய குடமிளகா, இது கிலோ 1755. அப்படியே ₹5 50 காசுங்க. அப்படியே வகுத்து பார்த்துக்க வேண்டியதான் நம்ம. 250 300. ஆமாம், ₹300 பக்கம் வருது. 300 மேலே வருது. அப்பா சாமி, மிளகாய பார்த்தீங்களா, அநியாயத்துக்கு மோசமாக இருக்கு. எங்கப்பா 1925. அதே மாதிரி இது சின்ன பச்சை மிளகா. அடங்க, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏற்கனவே பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பீங்க. 1755 கிலோ. தக்காளி வந்து கிலோ 1700. அப்படியே 5.5 வகுத்துக்குங்க. ₹6 வச்சுங்களா.
இப்படி தான் இருக்குது காய்கறி ரேட்டுங்க. காய்கறியே வித்தியாசமாக இருக்குங்க எல்லாமே. பழங்கள் இந்த பச்சை கலர் ஆப்பிள் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஒன்று மட்டும் தருவாங்களான்னு தெரில. சுத்தமாக இங்கே இங்கிலீஷே கிடையாதுங்க. எல்லாமே அவங்களுடைய தாய்மொழியில் தான், கஜகஸ்தான் மொழியில் தான் எழுத தந்தாலும் பேச தந்தாலும். நார்மலாக ஒரு ஏடிஎம் எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட யாருக்கும் தெரில. எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க. இது என்ன கிர்னி பழமா? நம்ம ஒரு ஆரஞ்சு மாதிரியும் இருக்குது, வித்தியாசமாக இருக்கு. கிவி பழங்க. கிவி பழம் 579 கிலோ. இஞ்சி அடங்கப்பா சாமி. இஞ்சி என் விரல் பாருங்க. ஆடே எங்க அப்பா, இதான் ஒரு இஞ்சி. செம காமெடியா இருக்கு. அப்புறம் தேங்காய் 1355. இது மாங்காய், தேங்காய் மாங்காய். அடுத்தது பெரியவங்களுக்கான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது இதில். இது என்னன்னே தெரியலையே, ஃபுல்லாக அதே தான் இருக்குது. நிறையா வச்சுருக்காங்க இங்கே. சிக்கன் கறி அப்படியே பாக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. 2195. 1 லிட்டரு கோக்கு வந்து 490 ரூபா. ஆனால் 100 ரூபா கிட்ட, 95 ரூபா பக்கம் வருது. நம்ம ஊர்லேயும் இதே ரேட்டு தான் நினைக்கிறேன். நம்ம பசங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்க, சின்ன பசங்களுக்கு ரொட்டி, அது பாக்ஸ் பண்ணி வருக்கு பாருங்களா. $519, 100 ரூபாய்க்குள்ளே தான் வருது ஒரு பாக்கெட்டு. எல்லா பிஸ்கெட்டுமே இருக்குது. அது நம்ம மல்லாட்டை கேக் இருக்கான்னு தேடுறேன், வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்கல. இந்த ஊருக்கு ஆசை பாருங்க. 5000 ரூபா, 5000 ரூபா டாங்கி. அதில் வில் அம்புலாம் வச்சு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. 2000 ரூபா டாங்கி. 2000 ரூபா டாங்கின்னா நம்ம ஊர் பணத்துக்கு வந்து 400 ரூபா. அடுத்தது 500 ரூபா தாள். அடுத்தது 20000 ரூபா தாள் இருக்கு. இதுதான் பெரிய தாள் இருக்கிறதுல. பறக்கிற குதிரை எல்லாம் போட்டு. அடுத்து கொஞ்சம் காயின்ஸ் இருக்கு, காட்டுறேன். இது வந்து 200. 200 டாங்கே. 50 டாங்கே இது ஒரு.